கூட்டமாக இருக்குது தவிர கேரளா போவேனா கொடைக்கானல் போவேனா இதான் பிளான் மலை. நாங்கள் இங்கிட்ட இருந்து இங்கிட்ட பார்த்துக்கிடுங்க. கடைசியில் பார்த்தா இங்கிட்டு இருக்கு சம்பவம். உறுதிக்க தலைவர் ஓட்டு ஓட்டு அடிச்சு ஓட்டு. அங்கேயும் அமுக எல்லாம் போட்டுருக்க நல்லா இருக்கு. அது நடந்து வா. ஆக்சுவலாக முடியலங்க, காற்று இல்லை, வேர்த்து கொட்டுது. சட்டையை கழட்டிட்டு வீச ஆரம்பிச்சிட்டோம். கல்லெல்லாம் நல்லா கூலிங்காக இருக்குது. பனிக்கு எதுவுமா நல்லா கூலிங்காக இருக்குது. கன்னத்தில் வச்சு பார்த்து வாங்கின மாதிரி நல்லா கூலிங்காக இருக்குது. வா, காற்று தாங்க ரொம்ப முக்கியமாக இருக்குது. தண்ணி இன்றைக்கின்னு பார்த்து கடை எதுவுமே இல்லை, தண்ணியும் இல்லை. 1 லிட்டர் தான் எடுத்துகிட்டு வந்தோம், அதுவும் காலி. என்ன பண்ணுறது? மலை மேலே வரணும்னா கண்டிப்பாக எல்லாம் தண்ணி கொண்டு வந்துடுங்க. என் கூட ஒருத்தன் தண்ணியே குடிக்காம வருவேண்ணா. பாட்டில் காலி பண்ண ஒருத்தன் தான். தண்ணி தண்ணி இருக்கு. அது குரங்க மூத்தர இருக்க போதுடா, ஏன்டா படுத்துறீங்க? ஓகே வாங்க சார், அடுத்து வேற எங்கேயாவது பார்ப்போம். மேலே பாட்டி கடையில் தண்ணி இருக்கும், நாங்கள் இங்கே ட்ரை பண்ணுவோம். வாங்க. சர்வம் நல்லா இருக்கு. தீபம் வந்து கீழே ஏற்றி பார்த்துருக்கீங்க, 2500 அடி ஹைட்டு. இங்கே தீபம் ஏற்றி பார்த்துருக்கீங்களா? நம்ம பிரான்மலையில் நம்ம டாக்டர் செக்காட்டியோட விளக்கெண்ணெயில. முருகா முருகா முருகா, விளக்கெண்ணெய் ஊத்துனா நின்று எரியும் கேள்விப்பட்டிருக்கோம். விளக்கெண்ணெயில ஏற்றுறோம். விளக்கெண்ணெய் பாஸ், விளக்கெண்ணெய் நல்லெண்ணெயா? விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் பாஸ். உள்ள தீபம் நம்ம எண்ணெயில் ஏற்றின தீபம் எரியுது. டாக்டர் செக்காட்டி நீங்க நல்லா பார்த்துக்கணும். இப்போ நல்லா தெரியல. நம்ம டாக்டர் செக்காட்டியோட விளக்கெண்ணெய் 2500 அடி ஹைட்லையும் நம்ம விளக்கெண்ணெய் வந்து எரியுதுங்க. விளக்கெண்ணெய் நின்று எரியும்பாங்க, எரியுதுங்க. நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னா நம்மளை தாராளமாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம். தீபத்தை காமிங்க. அடுக்காக்குள்ளேருந்து ஒரு விளக்கு இருக்குது, அங்கே தீபம் ஏற்ற முடியுதான்னு பார்ப்போம் வாங்க. அங்கே டெஸ்டினேஷன் போட்டு இங்கே விளக்கு இருக்குது, இங்கே ஏற்றி பார்ப்போம். கோயிலுக்கு வரவங்க நீங்கள் கொஞ்சம் சூடானதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளோட பாரம்பரிய எண்ணெய்கள், விளக்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், இந்த எண்ணெய்கள்லாம் நீங்கள் தாராளமாக கோயிலுக்கு வந்து தீபம் ஏற்றலாம். ஸோ இந்த மாதிரி எண்ணெய்களை வாங்கி கோயிலுக்கு போகும்போது வாங்கி ஏற்று. மிஷன் சக்ஸஸ். கொண்டு வந்த சப்பாத்தி வந்து மீன் குரங்கு போடலாம் தான் பிளான் போட்டோம். ஸோ குரங்கு வந்து வெளியே இருக்கிறனால போய் சாப்பிட்டுக்கும். பட் மீன் வந்து அதோட உலகமே இது தான். குரங்கு அது இந்த மலையே ஒரு உலகம். ஆனால் இந்த மீனுக்கு வந்து இந்த தண்ணி தான் உலகம். இந்த கொட்டை தான் உலகம். அந்த கொட்டை தான் உலகமே. குட்டைடா, குட்டையா சார்? இந்த குட்டை தான் என்ன ஆங்கில பாடுறான். இங்கே இந்த குட்டை தான் உலகமே. நம்ம வந்து அதிகபட்சம் போனால் எங்கே போவோம்? தமிழ்நாடு. அதுதான் சுற்றுவோம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும். அதுவும் மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த உலகத்தை சுற்றுவோம். இந்த கேலக்சியை சுற்றி பார்க்க முடியுமா? முடியாது. அப்புறம் இந்த மீனுக்கு நம்ம சார் கடலில் கொண்டு விட்டு அந்த கேலக்சி நம்மளோட அதிகம் தான். நிலப்பரப்பு நீர்ப்பரப்பு தான் அதிகம். சரிங்களா? சரி சரி. ஆனால் இங்கே உள்ள மீனுக்கு வந்து இதுதான் உலகம். எனக்கு இது தெரியாது. தெரிஞ்சிருந்தா நம்மளோட புண்ணாக்கு ஏதாவது எடுத்தாங்க கூட கொஞ்சம் போட்டிருக்கலாம். சார் நீங்கள் திருப்பி கொஞ்சம் பிட் பண்ண நல்லா இருக்கா? திருப்பி இங்கே போடுங்க. இன்னும் பேசணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரும் வந்தீங்கன்னா மீனுக்கு கொஞ்சம் உணவளிக்க ஏதாவது எடுத்தாந்து போடுங்க. தயவுசெய்து நல்ல ஃபுட்டாக எடுத்தாந்து போடுங்க. ஓகேங்களா? நன்றி. ஃபுட்டாக போட்டுங்கண்ணா, வீடியோ எடுத்துக்கலாம். போடுற மாதிரி பாருங்க. அது வெளியே வரும்போது போகும்போது கண்ட ஜூஸ் வாங்கி குடிக்காமல் இந்த மாதிரி இளநீர் வாங்கி குடிங்க, பழங்கள் ஜூஸ் வாங்கி குடிங்க, உங்கள் உடம்புக்கு நல்லது. அந்த பாட்டிலில் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க, உள்ள சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கோம், சிரப்பு தான் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இயற்கையான உள்ள போய் நம்மளோட உடலை இன்னும் மென்மேல வளர்த்துக்குவோம். டேய் கேமரா என் மூஞ்சியை காட்டுறா, இங்கே காட்டி அந்த மாதிரி உங்களோட இயற்கை சம்மந்தமாக அது மாதிரி போங்க. எல்லோரும் இப்போலாம் 50 வயசு தாண்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் முடிஞ்சாலும் இயற்கையோடு சேர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். போதுமா?